இயேசு கிறிஸ்துவுக்களின் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிமையின் நேரம் என்கின்ற இறை புகழ்ச்சி ஆராதனையிலே நாம் இணைந்திருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை நாம் துதித்து ஆராதிப்பது அது மிகவும் உன்னதமான ஒரு நிகழ்வு. நம் ஆண்டவரை ஸ்துதிக்கின்ற பொழுது, அவரை ஆராதிக்கின்ற பொழுது, இந்த உலகத்தை எல்லாம் மறந்து நம் உள்ளத்திலே அவருடைய சமாதானம், இறை பிரசன்னம் நம்மளை ஆளுகை செய்யும். அது ஒரு அழகான தருணம். திருப்பாடல் 34:8 அழகாய் சொல்லுகிறது, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். நாம் அவரை நோக்கி ஜெபிக்கிற பொழுது, ஆராதிக்கிற பொழுது நாம் அவரை சுவைக்கிறோம். இந்த வேளையிலும் நம் அன்பு தாய் அன்னை மரியாளுடைய பரிந்துரையோடு ஆண்டவர் இயேசுவின் வல்லமையை நாம் நிறைவாக பெறும்படியாக நாம் உங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என்னோடு சொல்லுங்க, இரக்கத்தின் தாயே, இரக்கத்தின் தாயே, அருள் நிறைந்தவளே, அருள் நிறைந்தவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, விண்ணக மன்னக விண்ணக மன்னக அரசியாக அரசியாக முடிசூட்டப்பட்டவளே, முடிசூட்டப்பட்டவளே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, அம்மா உம்முடைய உதவியை நாடி அம்மா நிற்கிறோம். உம்முடைய உதவியை நாடி உம்முடைய தயவை நாடி நிற்கிறோம். உம்முடைய தயவை நாடி நிற்கிறோம். உம்முடைய இரக்கத்தை நாடி உம்முடைய நிற்கிறோம். இரக்கத்தை நாடி நிற்கிறோம். இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து எங்களுக்காக உம் திருமகன் நம் ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடி அவருடைய ஆசீரையும் அருளையும் பாதுகாப்பையும் சுகத்தையும் இறை பிரசன்னத்தையும் வல்லமையையும் முழு விடுதலையும் நிறைவாக எங்களுக்கு பெற்றுத்தாரும். வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, இயேசுவே, இயேசுவே, தூயவரே, தூயவரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, வாழும் கடவுளே, வாழும் கடவுளே, உயிருள்ள ஆண்டவரே, உயிருள்ள ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நன்றி நீரே சொல்லுகிறோம். பரிசுத்தர், நீரே பரிசுத்தர், நீரே தூயவர், நீரே தூயவர், நீரே எங்களை காண்பவர், நீரே எங்களை காண்பவர், நீரே எங்களை காப்பவர், நீரே எங்களை காப்பவர், நீரே எங்களை வழி நடத்துறவர், நீரே எங்களை வழி நீரே எங்களை நடத்துகிறவர், பாதுகாக்கிறவர், நீரே எங்களை நீரே பாதுகாக்கிறவர், எங்களை நீரே நேசிக்கிறவர். எங்களை நேசிக்கிறவர், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி உமக்கு சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு, நன்றி இயேசுவே, நன்றி இயேசு, நன்றி தூயவரே, நன்றி தூயவரே, நன்றி பரிசுத்தரே, நன்றி பரிசுத்தரே, நன்றி வாழும் கடவுளே, நன்றி வாழும் உயிருள்ள கடவுளே, இயேசுவே, உயிருள்ள உமக்கே ஆராதனை, ஆராதனை, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாளும் விலகிடா. இயேசுவே நீர் நல்லவர், கைவிடாதவர், விலகிடாதவர், நீர் கூடவே இருப்பவர் என்று
உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதித்து ஆராதிங்க. நன்றி அப்பா, இயேசுவுக்கே மகிமை. நன்றி இயேசுவே, நன்றி. ஸ்துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம் அப்பா. அப்பா அப்படி இந்த நேரத்தை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்கள் அருகாமையிலே இருந்து எங்களை பாதுகாக்கிறவரே நன்றி ஆண்டவரே. உங்களுக்காக கோலும் கைத்தடியுமாய் என்னாலும் நீரப்பா உங்களோடு உடன் இருக்கிற அந்த தயவிற்காக நன்றி சொல்லுகிறோம். இக்காலத்துக்கு உறைவனாக இருந்தங்களை வழி நடத்துகிறவரே நன்றி ஆண்டவரே. நேற்று வென்று மாறாத நல்ல தகப்பனே, நன்றியோடு மெய் ஸ்துதிக்கிறோம், மெய் போற்றுகிறோம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், எனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாளும் விலகிடா. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், எனக்கு விடுதலை தருகிறார். சொல்லுங்க. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாளும் விலகிடா. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. சொல்லுங்க. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா, குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம்,
சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடாதவரே, விட்டு விலகாதவரே, வாக்கு மாறாதவரே, உயிருள்ள இயேசுவே, வாழும் கடவுளே, உன்னதத்தில் வீற்றிருக்கிறவரே, நம் மத்தியில் உறைவிடமானவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆராதனை, 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 ஆராதனை. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் குடும்பமாக ஒன்றாக இணைந்து ஜெபிக்கிற பொழுது எங்களுக்கு எதிராக வருகிற தீயவனை, சாத்தானை, அவனின் கட்டுக்களை, தீமைகளை நாம் மிதிக்கிறோம். ஆண்டவர் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். திருமுழுக்கின் வழியாக நாம் அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். இயேசுவின் பெயரால் நான் சொல்லுகிறேன், என்னை விட்டு விலகுவதாக என்ற பொழுது அது நொடி பொழுதிலே ஓடி போகும். இயேசுவின் பெயரால் நான் கட்டளையிடுகிறேன், இந்த பொல்லாத நோய் என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லுகிற பொழுது அதை என்னை விட்டு விலகும். இயேசுவின் பெயரால் நான் சொல்லுகிறேன், என் பலவீனம் என்னை விட்டு போகட்டும் என்று சொல்லுகிற பொழுது அது என்னை விட்டு விலகி போகும். ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி இயேசுவே நன்றி அப்பா என்று சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, ஆராதனை, ஆராதனை, ஸ்துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நன்றி சொல்லுங்க. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இயேசுவே நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள். ஆனால் நாங்கள் கடவுள் அல்ல, நாம் மனிதர்கள். ஆகவே நாங்கள் பலவீனமானவர்கள், நாங்கள் தவறு செய்பவர்கள், நாம் அறியாமல் நம்முடைய பலவீனத்திலே விழுந்து போகிறவர்கள். திருப்பாடல் 94:18 சொல்லுகிறது, என் கால்கள் என் அடி சறுக்குகின்ற பொழுது உம்முடைய பேரன்பு என்னை தாங்கிற்று. ஆண்டவருடைய அன்பு, அவருடைய பேரன்பு மாறாததாக இருக்கிறது. அவருடைய இரக்கம் பெரிதாக இருக்கிறது. புலம்பல் 3:22-23 வசனம் சொல்லுகிறது, அவருடைய இரக்கம் தீர்ந்து போகவில்லை, அவருடைய பேரன்பு முடிந்து போகவில்லை. காலை தோறும் அவருடைய இரக்கமும் பேரன்பும் புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கம் புதிதாக இருக்கிறது. ஆகவேதான் நாம் தவறு செய்கிற பொழுது, நாம் பாவத்திலே விழுகிற பொழுது, நாம் கடவுளை விட்டு தூர போகிற பொழுது, அந்த சேற்றுக்குள்ளே வாழாமல் நாம் ஆண்டவரிடத்திலே மீண்டும் வர முடியும். அவரை அப்பா என்று கூப்பிட முடியும், பிதாவே என்று கூப்பிட முடியும். அவருடைய பிள்ளைகளாக உரிமையோடு வர வேண்டும். அதற்காக நம்ம அழகான ஒரு திருப்பாடல் 51. இந்த திருப்பாடல் 51 தாவீது அழகாக தன்னுடைய பலவீனத்திலே தான் குற்றம் செய்த பொழுது, ஆண்டவரை விட்டு தூர போன பொழுது, அவன் ஆண்டவருடைய சன்னிதானத்தை ஜெபிக்கின்ற ஒரு அழகான திருப்பாடல். எப்பெல்லாம் நாங்கள் எங்களுடைய சரீரத்தின் அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய நிலையில், in a spiritual way when we came down, நாங்கள் பலவீனப்பட்டு போகிற பொழுது,
நாங்கள் சோர்ந்து போகிற பொழுது, என்னால ஜெபிக்க முடியாம இருக்குது, என்னால பைபிள் வாசிக்க முடியாம இருக்குது, நான் ஜெபிக்க இருக்கிற நேரமே எனக்கு தூக்கமாக வருது, நான் இந்த தவறை செய்யக்கூடாது என்று சொல்லி நான் முடிவெடுக்கிறேன், ஆனால் நான் திருப்பியும் அதிலே போய் விழுந்து போகிறேன் என்ற ஒரு சோர்வான ஒரு பலவீனத்துக்குள்ளே எல்லாம் நாம் போய்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த திருப்பாடல் நமக்கு உதவி செய்கிறது. இந்த இறை வார்த்தை, என் ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்தும், ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை புதுப்பிக்கும், ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உடையது, அது உயிர் உள்ளது. இந்த திருப்பாடல் 51 அழகாக தாவீது சொல்லுகிறான், கடவுளே உம்முடைய பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும், உமது அளவற்ற இரக்கத்துக்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தரலாம். நம் ஆண்டவர் நம் குற்றங்களை துடைத்து விடுகிறார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் குற்றங்களை நான் துடைத்து விட்டால் பஞ்சை போல வெண்மையாக்குவேன், உறைந்த பனியை போல நான் வெண்மையாக்குவேன், உன் குற்றங்களை நான் நினைக்க மாட்டேன். எசாயா 43:25 சொல்லுகிறது, நான் உன் குற்றங்களை மன்னித்து விட்டால் நினைவில் கொள்ள மாட்டேன். அவன் நினைப்பது அல்ல, மன்னிப்பதில் தாராள மனமுடைய ஆண்டவர். அந்த நம்பிக்கையோடு நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வர வேண்டும். இந்த திருப்பாடல் ஆசிரியர் அழகாய் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய இரக்கம் பெரியது, ஆகவே உம்முடைய இரக்கத்துக்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தர. எந்த அளவுக்கு நீர் அன்புள்ளவராக இருக்கிறீரோ, இரக்கமுள்ளவராக இருக்கிறீரோ, பரிவுள்ளவராக இருக்கிறீரோ, பாசமுள்ளவராக இருக்கிறீரோ, அந்த அளவுக்கு நீர் என் குற்றங்களை துடைக்க வல்லவர் என்பதை நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே என்று ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வந்து சரணடைகிறார். அவர் சரணடைவது மட்டுமல்ல, திருப்பாடல் 51:3 சொல்லுகிறது, ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் என் கண் முன்னே நிற்கிறது, உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உன் பார்வையில் நான் தீயது செய்தேன். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வந்து நாம் ஜெபிக்கிற பொழுது நாம் தவறு செய்திட்டோம் என்றதை நாம் உணர்ந்து ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வர வேண்டும். ஆண்டவரின் குற்றங்களை நான் உணர்கிறேன். பரிசேயன் பாவியினுடைய ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். தன்னை உயர்த்தி ஜெபிக்கிறார் அந்த பரிசேயன். ஆனா பாவி ஆண்டவரை பார்க்க முடியாமல் தலை குனிந்து ஆண்டவரே நான் பாவி என்று ஜெபிக்கிறார், தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் கேட்கப்பட்ட ஜெபமாக இருக்குது என்று பரிசுத்த வேதாமத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமான அன்பு சகோதரங்களே, ஆவி நாம் குற்றங்களை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து அழகான ஒரு தருணம். திருப்பாடல் 51:10-11 சொல்லுது, கடவுளே தூய உள்ளத்தை எனக்குள் படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள் உருவாக்கியருளும். நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக படைப்பவர் நம் ஆண்டவர் ஒருவரே. திருப்பாடல் 33:15 சொல்லுகிறது, உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே. அவரே நம்முடைய உள்ளங்களை உருவாக்குகிறவர். ஆகவேதான் இந்த திருப்பாடல் அழகாய் சொல்லுகிறது, எனக்குள்ளே தூய உள்ளத்தை தாரும், என்னை புதுப்பித்தருளும். renew myself, renew my spirit. ஆண்டவரே உம்முடைய ஆவியை எனக்குள்ளே வைத்தருளும். இந்த திருப்பாடலில் அழகான தருணம், ஒரு ஹைலைட்டான ஒரு ஜெபம் பாருங்க. உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளி விடாதேயும், உம்முடைய தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். Praise the Lord. ஆண்டவர் தன்னுடைய ஆவியை, உயிர் மூச்சின் ஆவியை நம் மீது வைத்தார் என்று நாம் தொடக்கத்திலே பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். கடவுளுடைய உயிர் மூச்சு எங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆகாய் 2:5 ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவித்து வந்ததிலிருந்து இந்நாள் வரைக்கும் உங்கள் நடுவில் என் ஆவி நிலை கொண்டுள்ளது. அங்கே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து வந்து ஆண்டவருடைய ஆவி அவர்களோடு இருந்து அவளை வழி நடத்தியது. இங்கே நம்முடைய பாவ அடிமைத்தனங்களில் இருந்து நம்மளை விடுவித்து
நம்மை பரிசுத்த வாழ்வு வாழ அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அழகான ஒரு ஜெபம். திருமுழுக்கின் வழியாக நாம் தூய ஆவியானவரை கொடையாக பெற்றிருக்கிறோம். அந்த தூய ஆவியானவரை நீர் எடுத்து விடாதேயும் ஆண்டவரே, மாறாக புதுப்பித்தருளும் ஆண்டவரே. நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய பரிசுத்தாவியானவரை தரப்போகிறது அல்ல. பரிசுத்தாவியானவர் நம் மத்தியிலே தான் இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை புதுப்பிக்கின்றார். பரிசுத்தாவியானவருடைய உன்னதமான ஒரு செயல், ஒரு முதன்மையான செயல், அவர் புதுப்பிக்கின்ற ஆவியானவர். அவர் நம்மை புதுப்பிக்கின்றார். தூய்மையான வாழ்வு வாழ நம்மளை புதுப்பிக்கின்றார். கடவுளுடைய பார்வையிலே நம்மளை நடத்தி செல்ல நம்மை புதுப்பிக்கிறார். ஒரு கணம் கண்களை மூடி உள்ளத்தை திறந்து இந்த வேளையிலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எங்களை அர்ப்பணிப்போம். இயேசுவே, என் தெய்வமே, என் மீது மனமிரங்கும். இயேசுவே, என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே, என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே, என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். சொல்லுங்க. இயேசுவே, என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன். அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன். பிறர் வாழ்வை கெடுத்தேன் ஐயா, பிறர் வாழ்வை கெடுத்தேன் ஐயா. என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே, என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே, என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். என் மேல் மனமிரங்கும். அப்பா தகப்பனே, கல்வாரியில் சிலுவையில் எங்களுக்காக இரத்தம் சிந்தி பலியானவரே, நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். நாங்கள் பலவீனப்பட்டவர்களாக உம்முடைய வார்த்தையின்படி நடவாமல், உம்முடைய கட்டளைகளை கடைபிடிக்காமல் அதிலிருந்து விலகி இருக்கிறோம். இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும், மனதுருக்கமாயிரும். உம்முடைய இரக்கம் பேரன்பினால் எங்களை நிரப்பியறலாம். உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவியறலாம். தூயதோர் உள்ளத்தை எங்களுள் படைத்தரலாம். புதுப்பிக்கும் ஆவியை பொழிந்து எங்கள் உள்ளங்களை புதுப்பித்து உம்முடைய வழிகளில் நாங்கள் வாழ எங்களை நடத்தியறலாம். நற்கருணையில் உயிரோடு வாழுகிற இயேசுவே, உம்முடைய பெயரால் நாங்கள் ஜெபிக்கிறோம்.